பிளாக்ஸ் ஃப்ரூட் தான் விளையாட போகிறோம். நிறைய பேருக்கு இந்த கேம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் இந்த கேம் ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் இதுக்கு முன்னாடி இந்த கேமை வந்து கொஞ்சம் விளையாடி வச்சுட்டேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பைரட்ஸாக மறைச்சு கொடுக்குறாங்க. பைரட்ஸ் நம்ம கொடுக்குறோம். இந்த கேம் வந்து அது ஒன் பீஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நான் ஒன் பீஸ் பார்த்ததில்ல. ஓகே, நம்ம 53 லெவலு 22,000 ரூபா வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் எனக்கு ஃப்ரூட்டே கிடைக்கல, அதனால் நான் வந்து ராக்கெட் ஃப்ரூட் வச்சுருக்கேன். இப்போ இதுதான் ஃபஸ்ட் லெவல் ஃப்ரூட்டு, 5,000 ரூபா. இது ஃபஸ்ட்டு வரவங்க இந்த ஃப்ரூட்டை எடுத்துக்கலாம், இல்லை உங்களுக்கு வேறு ஃப்ரூட் வேணும்னா அதையும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து ராக்கெட் ஃப்ரூட்டு தான் வச்சுருக்கோம். இப்போ வந்து ஈஸ்டர் போயிட்டுருக்கு. ஈஸ்டரில் வந்து நம்ம வந்து ஈஸ்டருங்கிற ஈவெண்ட்டில் வந்து நம்ம எந்த பாஸு இல்லைன்னா ஃபிஷ்ஷிங் பண்ணும்போது, அது மட்டும் இல்லாமல் வந்து வேறு எப்படி கிடைக்கும், வேறு எங்கேயாவது ஸ்பான் ஆகும், அந்த மாதிரி இந்த 3 வழியில் வந்து எங்கேயாவது வந்து ஃப்ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது எக்ஸு நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஃபஸ்ட் ஐலாண்டுங்கிறது வந்து பைரட் ஸ்டார்டர்னு ஒன்று இருக்கும். நான் வந்து அது பைரட் ஸ்டார்டரு, அதுக்கப்புறம் இப்போ ஜம்பிள், இது ரெண்டுத்தையுமே வந்து அது காமிக்கலை. ஏன்னா வந்து அது ரெண்டுமே போராக இருக்கும், ரொம்ப போராக இருக்கும் விளையாடும்போது. இதுக்கப்புறம் இருக்கிறது ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இவங்க தான் வந்து இந்த இதோட ஃபர்ஸ்ட் லெவல் பேக்ரவுண்ட் மியூசிக் ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இவனை தோக்கடிச்சாச்சு. அடுத்து வந்து வேறு யார்கிட்டையாவது போவோம். இவன் தான் இந்த இடத்துல இருக்க பாஸ். இவன் பேர் செஃப்பு. ஐயோ, துரத்துறான். இங்கே பாருங்க கைஸ், இது ஒரு எக்கு. இது தொட்டா வெடிக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ பவராக இருக்குது இந்த எக்கு. ஏய், அது நான் எடுத்த எக்கு. அப்பாடா, நம்மளுக்கு அந்த எக்கு கிடச்சிருச்சாங்க எடுக்காமல். ஓகே, அவனை அடிக்க முடியுது. என்ன லெவல் நம்ம அடிக்கிற அவனை தோக்கடிக்க முடியாது கைஸ். அவனுக்கு டக்குன்னு ஹீலிங் ஆயிடுது. டார்க் காய் கைஸ், அவன் இதில் கில்டில் இருக்கான். 3 லெவலுக்கு மேலே பார்த்தீங்களா? நம்ம செஃப்பை ஒரே அடியில் கொண்டு போயிட்டான். அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட ராக்கெட் நான் ஸ்பின் பண்ணதில் வந்து எனக்கு ஃப்ரூட்டை இப்போ சாப்பிட போகிறதில்ல. பிகாஸ் மேக்மா ஃப்ரூட் வந்து செகண்ட் சீல தான் அவ்வளோவா யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து மேக்மா ஃப்ரூட்டை யூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ. சரி, நான் டுட்டோரியல் சொல்லலைல. இந்த கேம் எப்படின்னா இது ஒன் பீஸ் மாதிரி தான். அதுக்கப்புறம் இந்த கேமில் வந்து ஃபஸ்ட்டு சி, செகண்ட் சி, தேர்ட் சின்னு 3 இருக்குது. அதில் வந்து இதில் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது. நார்மல், எத்திக்கு, லெஜெண்டரி, அந்த மாதிரி. இந்த ஃப்ரூட்ஸில் வந்து இப்போ என்கிட்ட இருக்கிறது வந்து ரேர் ஃப்ரூட். இது வந்து ஒரு ரேர் ஃப்ரூட். ஆனால் இப்போ நம்ம இதை சாப்பிட போகிறதில்ல, ஸ்டோர் பண்ணி தான் வைக்க போகிறோம். ஓகே, நம்ம வந்து 30,000 ரூபாய்க்கு இந்த ஃப்ரூட் எடுக்கணும். வேறு ஃப்ரூட் இருக்கும். அந்த ஃப்ரூட் வந்து அதில் வந்து M1 இருக்கும். M1னா இப்போ ராக்கெட் ஃப்ரூட்டில் வந்து நம்ம வந்து எந்த அட்டாக்கும் பண்ண மாட்டான். இந்த தான் நம்ம அட்டாக் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் வந்து அந்த சாப் ஃப்ரூட்டை இல்லை பிளேடு ஃப்ரூட்டை வந்து நம்ம இப்படி காரை வச்சு அடிக்கிறாங்க, அந்த மாதிரி அடிப்பான். அதுக்கப்புறம் வந்து செஃப் இருக்கான்
அதில் செஃப்பும் பிளேடு ஃப்ரூட் தான் வச்சுருக்கான். இப்போ நம்ம இவனை அடித்து கொல்லக்கூடாது. நீங்கள் வந்து எந்த இதை வச்சு அடிக்கிறீங்களோ அதில் தான் வந்து அது உங்களுக்கு இது ஏறும், எக்ஸ்பி ஏறும். திரும்பவும் அதே இது கிடச்சிருக்கு, அதே முட்டை. அந்த முட்டை மேலே போய் குதிச்சா பாம் ஃப்ரூட்டோட ஹைட்டாக பறக்கணும் கைஸ். பாம் ஃப்ரூட்டில் வந்து நம்ம ஹைட்டாக பறக்க வைக்கும் அந்த ஃப்ரூட்டு நம்மளை. நம்ம இப்போ லெவல் ஏறினது செஃப்பையும் அடிக்கணும். செஃப்பை அடிச்சுட்டு பிளேடு ஃப்ரூட் வாங்க போகிறேன். பிளேடு ஃப்ரூட் எதில் இருக்குமான்னு தெரியல. நம்ம வந்து அது பிளேடு ஃப்ரூட் ஒருவேளை பிளேடு ஃப்ரூட் வந்து ஸ்டாக்கில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வேறு ஃப்ரூட் வாங்கிடுவோம். உலக்கணும் முதல்ல. ஓகே, இப்போ நம்ம வந்து இவனை அடித்து கொண்டு அதுக்கப்புறம் நம்ம சுற்றுற போகிறோம். நல்ல வேலை அவனே நம்மளை தூரம். ஓகே காலி. இப்போ நம்ம அவனுக்கு வந்து புது இன்னும் வந்து 100 தேவைப்படுது. மாஸ்டர் என்ன ஏறல. மாஸ்டர் ஏறுச்சுன்னா உங்களுக்கு வந்து புது இது லெவல் 1ல் கிடச்ச ஸ்கில் ஜி. இது லெவல் 30 ஸ்கில் இல்லை மாஸ்டரி 30ல் கிடச்ச ஸ்கில். இது வந்து டொர்னேடோ. இப்போ வந்து ராக்கெட் இது ஜி. ரெண்டாவது காம்பேக்ட். கையில் நீங்கள் எடுத்தோடனே கையில் இருக்கும் எல்லாரையும். அவனுங்க வந்து லெவல் 5ல் இருப்பாங்க. நீங்கள் கையில் அடித்து அதுக்கப்புறம் அங்கே ஸ்வாடு கடை, அந்த கடையில் போய் நீங்கள் ஸ்வாடு வாங்கிக்கலாம். ஒரே ஒரு ஸ்வாடு வந்து 10 ரூபா இல்லை 1000 ரூபா. இதுவே நீங்கள் வந்து நான் வச்சுருக்க மாதிரி 2 ஸ்வாடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து 12,000 ரூபா. அதுக்கப்புறம் 3 ஸ்வாடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 3 ஸ்வாடு வாங்குறதுக்கு வந்து அது 60,000 ரூபா தேவைப்படும். ஆனால் அது வந்து உண்மையான ஸ்வாடு கிடையாது. ஜோரோ வச்சுருப்பாங்களா அந்த ஸ்வாடு கிடையாது. ஜோரோ வந்து உங்களுக்கு வந்து 3 தான் கிடைக்கும். உங்களுக்கு புது அட்டாக்கும் அன்லாக் ஆயிடுச்சு. அந்த அட்டாக்கை இவன் மேலே டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நல்லா தான் அட்டாக் பண்ணுது. இப்போ என்ன அட்டாக் நடந்துச்சுன்னு எனக்கு புரியல. ஓடுற பன்னி எக்கு கைஸ். ஓ அது அப்படியே போகுது ராக்கெட் மாதிரி. அந்த அட்டாக் வச்சு நம்ம கூட்டமாக இருக்காங்களா. 2 பேர் அடித்தாச்சு. பின்னாடி அப்படியே கூட்டிகிட்டு வரணும். 2 பேர் தான் வராங்க, இன்னும் ஒருத்தனை காணோம். அப்படியே தூரமாக அனுப்பிட்டு அவனை போய் அடிப்போம். அப்படியே 3 பேரும் வராங்க, ஒன்று சேர்த்துடணும் அவனுங்களை. இப்போ வந்து போட்டு அடிப்போம். இந்த மற்ற 2 பேரையும் வந்து கொண்டுடணும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நடுவில் எக்கும். ஓகே கைஸ், இப்போ நம்ம 35 லெவல் வந்துட்டோம். அதனால வந்து இப்போ நம்மளால் வந்து மேலே இருக்க செஃப் பையில் அடிக்க முடியும். தேவையா? ஓகே, இப்போ வந்து இங்கேயே உங்களுக்கு போட்டிருப்பாங்க எவ்வளோ இது தேவைன்னு.
55 தான் போட்டிருக்காங்க. ஓகே, நம்மள்ட்ட 55 இருக்குது. அப்புறம் ஸ்டேட்ஸ், இது என்ன பண்ணணும்னா மீலே. இந்த மீலேங்கிறது வந்து உங்களோட ஸ்டாமினாவை அதிகப்படுத்தும். டிஃபென்ஸ் வந்து உங்களோட ஹெல்த் அதிகப்படுத்தும். ஸ்வாட், இது வந்து போட்டிங்கன்னா உங்கள் ஸ்வாட் ஸ்ட்ராங்காகவும். பிளாக் ஃப்ரூட், இது வந்து போட்டிங்கன்னா உங்கள் பிளாக் ஃப்ரூட்ஸோட அட்டாக் ஸ்ட்ராங்காகும். நான் எல்லாத்தையும் பிளாக் ஃப்ரூட்ஸ்லேயே போட்டுக்கிறேன். ஓகே, அப்புறம் வந்து செவுத்தில் போய் முட்டாமல் நேரம் போகணும். இவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான். இவனை நம்மளால் டேரெக்டாக தோக்கடிக்க முடியாது. நம்ம ஏதாவது ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி தான் இவனை தோக்கடிக்க முடியும். எங்கே போனான் அவன்? மேலே இருக்கான். மேலே இருக்கான். இப்படியா அடிக்கும். ஐயோ, இருங்க, அவனை கீழே கொண்டு வந்துடுவோம். ஏன்னா மேலே இருக்கும்போது நம்மளை அடிச்சு இப்போ கீழே கொண்டு வரணும். அட்டாக் படலை அவன் மேலே. எங்கே அவன் வெளில போய் விழுந்துட்டான்? ஐயோ கைஸ், ஹெல்த்து குறைஞ்சிருச்சு கைஸ் பயங்கரமாக. அவன் அப்படியே சுற்றிக்கிட்டே கிட்ட வந்துடுவான் டக்குன்னு. அவனோட ஒரு அட்டை கொன்னே போட்டான். வேகமாக அந்த இடத்துக்கு ஓடி போட்டான். ஓகே, எங்கே இருக்கான்? அங்கே நிற்கிறான். அங்கே வரைக்கும் போக மாட்டேங்குது அட்டாக். ஐயோ, தள்ளி போனாலும் அவன் அடிக்க தான் செய்கிறான். நம்மளுக்கு என்ன தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். நான் வந்து பிளேடு ஃப்ரூட் வாங்கணும்னு தான் சேர்த்து வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா பிளேடு ஃப்ரூட் வந்து அது காமன் அன்காமன் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்னால அது பிளேடு ஃப்ரூட் வந்து அது காமன் ஃப்ரூட் தான். ஆனால் பிளேடு ஃப்ரூட்டுக்கு வந்து எப்படி சொல்கிறது, லெஜெண்டரி ஃப்ரூட்டை வைக்க வேண்டியது பிளேடு. இந்தா இப்போ இவன் யூஸ் பண்ணுறது கூட பிளேடோட ஃபஸ்ட் அட்டாக். பிளேடு ஃப்ரூட்டில் இருக்க ஃபஸ்ட் அட்டாக் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல ராக்கெட், அந்த மாதிரி. ஓகே, எங்கே போனான்? இங்கே காணா போயிட்டான். ஐயோ, அவன் எங்கே போனான்? கைஸ் எங்கே போனான்னு தெரில கைஸ். அங்கே நிற்கிறான். ஹெல்த் இப்போ நம்ம ஓடி போயிடுவோம். பல செவுத்துல முட்டிக்கிட்டான். அடிக்கிறான். இப்போ வந்து அவன் வந்து அங்கே இருக்கனால நம்ம அடிக்கிறோம், நம்ம மேலே படாது. ஐயோ படுது. உள்ளார வந்துட்டாங்க. அவனுக்கே கிளிச்சு தெரிஞ்சிருக்கு, நம்மளுக்கு கிளிச்சு தெரியாமல் இருக்கு. உனக்கண்டா மாப்பிள்ள நியூ எவ்வளோ எழுத்துக்கோ கிட்ட போனான் அடிச்சிருவான். இதை வச்சு அடிப்போம்.
சுற்றி அடிக்கிறான் கைஸ். ஓகே ஜஸ்ட் மிஸ்ஸு. இப்படியே அடிப்போம், வேறு எந்த அட்டாக்கையும். ஆனால் இன்னும் ரீஸ்டோர் ஆக தான் டைம். ஏன்னா நம்மளுக்கு ஹெல்த் ஏறுற மாதிரி அவனுக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஹெல்த். ஓகே லேண்ட்மைன்ஸ் யூஸ் நினச்சேன் யூஸ் பண்ணால். ஓகே செஃப் ஒரு தடவை தோற்கடிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ பவர்ஃபுல் இவன். எங்கே இவன் தான் செஃப்பா? இல்லையே, அங்கே நிற்கிறான். ஓகே லெவல் 57 வந்துட்டோம். 38,000 ரூபாயும் இருக்குது. நம்மளுக்கு ஒரு ஃப்ரூட் இல்லை இது எக்கு. நம்மளுக்கு ஒரு முட்டை கிடச்சிருக்கு. இது தண்ணியில் போட்டுருணும். இந்த தண்ணி ஒவ்வொரு முட்டைக்கும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இந்த முட்டையை நம்ம வந்து தண்ணியில் போடணும். தண்ணியில் போட்டால் இந்த முட்டையிலேருந்து நம்மளுக்கு வந்து இது கிடைக்கும். ஈஸ்டரை பற்றி சொல்லல உங்கள்கிட்ட. இந்த முட்டையை உங்களால் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது, கையில் தான் இருக்கும். அது அப்படியே தண்ணியில் ட்ராப் பண்ணிங்கன்னா அதோட கலர் போய் ப்ளூ கலர் முட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். 10 ஹெல்த்தில் தப்பிச்சிட்டேன். ஓகே இப்போ நம்ம வந்து எல்லா இதையும் வந்து இதுக்கு போட்டு ஸ்பின் பண்ணுற இடத்துக்கு போவோம். ஜங்கிள் ஸ்பின் பண்ணுற இடம் வந்து ஜங்கிள் தான். ஜங்கிளுக்கு போய் தான் நம்ம ஸ்பின் பண்ண முடியும். இப்போ நம்மள்கிட்ட ராக்கெட் ஃப்ரூட்டில் வந்து ஃப்ளைட் பறக்கிற எபிலிட்டி இருக்குது. ஆனால் இப்போ நம்மளுக்கு வந்து அது அன்லாக் ஆகலை. நம்ம நேராக மிடில் டவுனுக்கு போவோம். மிடில் டவுனில் வந்து சா அப்படின்ட்டு ஒரு பாஸ் இருப்பான். அவன் வந்து எப்பயாவது தான் ஸ்பான் ஆவான். அவன் வந்து வெறும் ஸ்வாடு மட்டும்தான் வச்சுருக்கான். ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு பிளேடு ஃப்ரூட்டு தேடுவோம். அப்படி பிளேடு ஃப்ரூட் இல்லைன்னா போய் ஸ்பின் பண்ணுவோம். இதான் மிடில் டவுன். எல்லாத்துக்கும் சென்டர் ஏரியா இதுதான். நீங்கள் எந்த ஐலாண்டாக இருந்தாலும் சரி, சென்டராக இந்த ஐலாண்டு மட்டும்தான் இருக்கும். ஓகே இவன் கிட்ட தான் ஃப்ரூட் வாங்க முடியும். இவன் பிளாக்ஸ் ஃப்ரூட் டீலர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான். இவன் கிட்ட தான் நம்ம ஃப்ரூட் வாங்கணும். 5000 ரூபா. இங்கே பாருங்கள் மேலே வந்து ஈன்னு காட்டுதா, அப்படின்னா எக்யூப்னு அர்த்தம். நீங்கள் ரோபாக்ஸ் கொடுத்து வாங்கினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பர்மனெண்ட்டாக வந்துடும். அந்த ஃப்ரூட் உங்களை விட்டு போகாது. நீங்கள் வேறு ஃப்ரூட் வந்து திரும்பவும் பர்மனெண்ட்டாக வாங்கினீங்கன்னா இந்த ஃப்ரூட் போயிடும். நீங்கள் திரும்ப இது ஓண்டுன்னு உங்களுக்கு காமிக்கும். ஓகே இப்போ நம்மளுக்கிட்ட இது இல்லை, பிளேடு வந்து ஸ்டாக்கில் இல்லை. எப்போ திரும்பவும் ஸ்டாக் வரும் அதை பார்த்துட்டு கிளம்பிடலாம். ஐயோ பார்க்க முடியலையே, 0 அது பார்க்க முடியல. ஓகே இப்போ நம்மளால் பார்க்க முடியல, அது நம்ம போயிடுவோம். அப்படியே போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வருவோம். இந்த முட்டை தான் எல்லா இடத்துலையும் இருக்குது. அவ்வளோ ஸ்பெஷாலிட்டி அந்த முட்டைக்கு. இந்த முட்டையும் மாட்டிக்கிச்சு. ஓகே இப்போ வந்து ஈவெண்ட்டை வந்து நம்ம இது வாங்கலாம். ஈவெண்ட்டையும் நம்மளால் வந்து இது வாங்க முடியும். ஏன்னா இவன் வந்து ஈஸ்டர் ஷாப் வச்சுருக்கான். ஐயோ இவன்கிட்ட பிளேடு ஃப்ரூட் இருக்கும்னு பார்த்தா இவன்கிட்ட பிளேடு ஃப்ரூட் இல்லையே.
ஒவ்வொரு தாட்டியும் ஒவ்வொரு ஃப்ரூட் மாற்றிக்கிட்டே இருப்பான். முன்னாடி பிளேடு ஃப்ரூட் வச்சுருந்தான், அதை பார்த்துட்டு தான் பிளேடு ஃப்ரூட் இருக்குமோன்னு நினச்சி வந்தேன். இப்போ இல்லை பிளேடு ஃப்ரூட். ஓகே, நம்மளுக்கு எவ்வளோ இது கிடச்சிருக்கு? 85 தான் இருக்குது. நம்மளுக்கு 100 வரல இன்னும். 100 வந்தால் தான் நம்மளால் வந்து ஏதாவது உண்மையாகவே வாங்க முடியும். இல்லை, ஒன்று கூட வாங்க முடியாது. 200 வந்தால் தான் ஃபஸ்ட் இருக்கதே வாங்க முடியும். இப்போ நம்ம போயிட்டு நம்ம வச்சுருந்த போட்டை எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். இங்கே இருக்குது போட்டு. எந்த வழியில் போகணும்? நேராக போனால் வந்துடும் நினைக்கிறேன். இப்படி போனோம்னா நம்ம வந்து ஜங்கிளுக்கு போக முடியும். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட், நீங்கள் விளாண்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட் எது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து பிளேடு, ஸ்மோக்கு, ரீஸ்டாக்கு, ஈவெண்ட் ஷாப் ரீஸ்டாக்கு. அதனால் இப்போ நம்ம போயிட்டு பார்த்துருவோம். ஈவெண்ட் ஸ்டாக்டு ரீஸ்டார்ட் பிளேடு இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, இவன் என்ன வைக்கிறான்? இவன் வெப்பன் டீலர். இவன் இல்லை. இங்கிட்டு போயிடுவோம். ஈஸ்டர் ஷாப். கைஸ், லைட்டு கைஸ், இது செம்ம ஃப்ரூட்டு. இந்த ஃப்ரூட் எப்படியாவது நம்ம வாங்கியே ஆகும். எவ்வளோ அது? 3000 ஏதோ முட்டை கேட்டிருந்தீங்க. கஷ்டப்பட்டு சீக்கிரம் அந்த காசு சேர்த்து அந்த ஃப்ரூட்டை வாங்கணும். ஜங்கிளில் போயிட்டு நம்மளால் ஃப்ரூட் ஸ்பின் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரியே நம்மளால் பாஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து ஃப்ரூட் கிடைக்கும். ப்ளீஸ், இது ரேரான முட்டை ஸ்பானாக இருக்குது. அது கண்டிப்பாக நம்மளால் எடுக்க முடியாது. விடுங்க கைஸ், நம்ம ஃபஸ்ட்டு ஜங்கிளுக்கு வந்து போய் ஜங்கிளில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ கிட்டனா இப்போ ஜங்கிளில் தான் இருக்கும். நேரம் பார்த்து இங்கே ஸ்பீடாக போக முடியும். இப்போ தோணுது எனக்கு எனர்ஜி ஏற்றிருக்கணுமோன்னு. இன்னும் 43 மீட்ரு, 30. கைஸ், அங்கே எவ்வளோ நிற்கிறான்? பிவிபி சேஞ்சுடா. ஆமாம் கைஸ், இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது. அந்த இதுக்குள்ளே போனோம்னா நம்மளுக்கு பிவிபி ஆஃப் ஆகாது, திரும்ப ஆன் ஆயிடும். கண்டிப்பாக நம்மளால நம்ம போயிட்டு ஃப்ரூட் ஸ்பின் பண்ணுற வேலையை பார்ப்போம். ஓகே, மேலே அதாவது இந்த ஃப்ரூட் வாங்கிட்டு நல்ல ஃப்ரூட் கொடுக்கலன்னா இங்கேயே போட்டு போயிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளால் வந்து இன்னொருத்தவங்களை வந்து ஃப்ரூட் ஸ்பின் பண்ண சொல்லி நம்மளால் வாங்கிக்கவும் முடியும். இப்போ ஸ்பின் ஆகுது. இந்த ஃப்ரூட் நல்ல ஃப்ரூட்டாக கிடைக்கணும். வேணாம், இது வேணாம். கச்சா எது வச்சு என்ன பண்ணுறது? ஓ, இன்னொரு 30 ஸ்பின் நடக்குது கைஸ். 2 30 ஸ்பின்னு. ரப்பர் ஃப்ரூட்டு. இது வந்து லூஃபியோட ஃப்ரூட்டு கைஸ். வந்திருக்காங்க கைஸ். கச்சா பையன் ஃபஸ்ட் டைமாக நம்மளுக்கு இவன் நல்லது பண்ணியிருக்காங்க கைஸ். ஆனால் நம்ம இதை சாப்பிட மாட்டோம். ஓகே, எக்கு தானே கைஸ். அந்த கச்சா கொடுத்த எக்கு வச்சு நம்மளால 300 இது வருது. 300 ஏறி இருக்கு.
என்ன அந்த ஃப்ரூட்டை யாரும் எடுக்க மறைஞ்சு போயிடுச்சு. எடுத்துட்டாங்க. இப்போ நம்மள வந்து எடுத்துக்க முடியும். 3 ஃப்ரூட் கண்டுபிடிச்சா நம்மளுக்கு 10,000 எக்ஸ்ட்ரா காசு கிடைக்கும். ஓகே நம்மள்கிட்ட இப்போ 15,000 அதை வச்சு எதுவும் வாங்க முடியாது. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், உங்களுக்கு வந்து இது அது பேர் நம்மளால் டெலிபோர்ட் ஆகி நம்ம வந்து நம்ம இடத்துக்கு போக முடியும். அதுக்கு வந்து செட் ஹோம் பாயிண்ட்டுன்னு ஒருத்தன் இருப்பான். சரி நான் காமிக்கிறேன். இப்படி தான் இருப்பான். இந்த இங்கே கொஸ்டிக்கிட்ட இங்கே இருக்கான் பார்த்தீங்களா, செட் ஹோம் பாயிண்ட்டு அப்படின்ட்டு. அவன்கிட்ட போயிட்டு நீங்கள் அக்செப்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் பாயிண்ட் செட் பண்ணி கொடுத்துருவான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டெலிபோர்ட் ஆகி இங்கே எப்போ வேணாலும் வந்துக்க முடியும். இதில் நான் ஒரு நல்ல விஷயம் பண்ணாமல் விட்டுட்டேன். என்னென்னா நம்ம வந்து இப்போ ஜங்கிளில் போயிட்டு அந்த செட்டு ஹோம் பாயிண்ட்டுங்கிறத வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் எப்போ வேணாலும் ஜங்கிள்லேருந்து இங்கேருந்து ஜங்கிளுக்கு அப்படின்னு போக முடியும். எப்படின்னா நம்ம வந்து ஜங்கிள் டெலிபோர்ட் ஆகிடலாம். அதுக்கப்புறம் திரும்ப இங்கே வரணும்னு நினச்சோன்னா இங்கே வந்து காம்பஸ் இருக்கும். இந்த இப்போ நம்ம கொஸ்ட் இங்கிட்ட தெரியுதா, இந்த இடத்துல அந்த இடத்துக்கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து இது இருக்கும். ஓகே இப்போ நம்ம வந்து உள்ளார போயிட்டோம். ஸ்குவாடை இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாது. இனிமேல் நம்ம இதை வச்சு தான் அடிக்கணும். நம்மளை கொண்டுருவான் அவன். ஓகே வந்து 8,000 ரூபா காசு கிடைக்கும். 45,000 எக்ஸ்பி கிடைக்கும். காசு கிடைச்சிட்டு வந்து எவ்வளோ காசு இருக்கும். அப்புறம் உங்களுக்கு இதில் ரெடீம் கோடும் இருக்கும். ரெடீம் கோடுனால வந்து ஏதாவது ரெடீம் கோடு எக்ஸ்பி போட்டுக்கலாம். இப்போ 45,000னா 90,000 எக்ஸ்பி வந்துடும் உங்களுக்கு. அந்த கோடு என்கிட்ட இருக்கு. அது போட்டுட்டு அவன் அடிக்கட்டவா? ஓகே அந்த நோட்டில் நான் எழுதி வச்சுருந்தேன். இப்போ போயிட்டு அந்த நோட்டை வந்து எழுதிடுறேன். இங்கே அடி அவன் மேலே படலையே. எங்கே போனான்? இந்த எக்ஸ் அட்டாக் மட்டும்தான் அவன் மேலே படுது, மற்ற அட்டாக் படலையே. எங்கே பேஸ் போனான்? வந்துட்டான். இங்கே தான் இருக்கான் கைஸ். ஓகே ஓகே ஹெல்த் ரொம்ப கம்மியாகிடுச்சு கைஸ். இப்போ நம்ம வந்து இந்த எக்ஸ் அட்டாக் அவ்வளோவா அவன் மேலே படவே மாட்டேங்குது. இன்னும் ஒரே ஒரு லெவல் ஏறணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால் வந்து இது எவ்வளோ நேரத்தில் ஸ்பான் ஆவானே, இன்னும் 5 நிமிஷத்தில் ஸ்பான் ஆயிடுவான். நம்ம 60 லெவல் போனோம்னா அடுத்த ஐலாண்டுக்கு போயிடலாம். அடுத்த ஐலாண்டு வந்து டெசர்ட் ஐலாண்டுக்கு போயிடலாம். ஓகே இந்த ஒரு இது கூட கவலைப்பட மாட்டேங்குது. வேகமாக ஓடி போய் ஏதாவது எக்கு இருக்கான்னு பார்த்துருவோம். எக்கு பாறை எக்கு இங்கே இருக்குது. பாறையாது கைஸ், இது வேற எக்கு கைஸ். முயல் எக்கும் இருக்குது. பறந்துருச்சு.
கைஸ் முயலுக்கு பறந்துருச்சு. எங்கே முயலுக்கு? நான் கையில் எடுத்துருக்கிறது என்னது? Do you want to bring me to pirate adventure? ஐயோ, இது வேறு ஏதோ பண்ண வேண்டியது இருக்கும் போல். ஏதோ பைரேட் அட்வென்ச்சர்னு போட்டிருக்கு. இப்போ என்ன இதில் ட்ராப் பண்ணுற மாதிரி காமிக்கவே இல்லையே. அப்போ இது தண்ணி கூட போட முடியாது, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் இது என்ன பண்ணணும்னு தெரியலையே. ஓகே, நம்மளுக்கு இது என்ன பண்ணணும்னு தெரில. தெரிஞ்சுட்டு வருவோமா? அடுத்த வீடியோவில் வந்து இது எப்படி போடுறதுன்னு நம்ம தெரிஞ்சுட்டு வருவோம். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். பை கைஸ், பாய்.